தேங்காய் சாதம் செய்கிறதுக்கு பட்டை, ஏலக்காய், கிராம்பு, பச்சை மிளகா, பெரிய வெங்காயம், கொத்தமல்லி, புதினா எடுத்துக்கிடணும். கடாயில் ஆயில் போட்டு பட்டை, கிராம்பு, ஏலக்காவை போட்டு வதக்கணும். ஃப்ரை பண்ணிவிட்டு பச்சை மிளகாயை போட்டு நல்லா வதக்கணும். வெங்காயத்தையும் சேர்த்து வதக்கணும். கூட கொத்தமல்லி, புதினா ரெண்டையும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு மிக்சியில் அரைச்சி எடுத்தோன்னா க்ரீன் கிரேவி நமக்கு கிடைக்கும். தேங்காவை நல்லா அரைச்சிட்டு தேங்காய் பால் எடுத்து வச்சுக்கணும். அரிசியவும் நல்லா வறுத்து எடுத்து வச்சுக்கணும். குக்கரில் 2 டீஸ்பூன் நெய் போட்டு நல்லா சூடானதுக்கு அப்புறம் க்ரீன் கிரேவியை அதில் போட்டு சேர்த்துக்கணும். நல்லா வதக்கின உடனே க்ரீன் கிரேவி வதங்கின உடனே வறுத்த பிரியாணி ரைஸை அதில் போட்டு நல்லா கிளறி விடணும். அது நல்லா கிளறினதுக்கு அப்புறம் தேங்காய் பாலை அதோடு சேர்த்து அதை நல்லா கிளறி விட்டு மூடி குக்கர் நல்லா கொதி வந்த உடனே குக்கரை மூடி வச்சுட்டு ஒரு 6 மினிட்ஸ் கழித்து ஓப்பன் பண்ணோம்னா தேங்காய் சாதம் ரெடி.